ஓம் சக்தி மங்கள பிரத்திங்கனா தேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா உங்களிடையே பேசுகின்றேன். இன்று ஆடி 1. இந்த ஆடி 1லே மங்கள பிரத்திங்கா தேவி ஆலயத்திலே 20 ஆண்டுகளாகவே இருமுடி கட்டி உத்தராட்ச மாலையிலே அம்மாவிற்கு பிரத்திங்கா தேவி டாலர், அந்த பிரத்திங்கா தேவி டாலரை அம்மாவுடைய உத்தராட்சியில் கோத்து இருமுடிப்பை, காவி இருமுடிப்பை, அந்த காவி இருமுடிப்பையில் தேங்காய், அரிசி, பத்தி, கல்புரம், எலுமிச்சம்பழம், அம்மாவுக்கு உள்ள பிரசாதங்கள்லாம் வச்சு இருமுடியாக கட்டி அம்மாவுடைய வழிபாடு 108 அர்ச்சனைகள், 1008 அர்ச்சனைகள், அம்மாவுடைய நாமாவளி சொல்லி இருமுடி கட்டி இந்த ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு இல்லத்திற்கும் அந்த இருமுடி பையை கொண்டு போய் உங்களுடைய இல்லத்திலே பூஜையிலே அந்த இருமுடி பையை வைத்து பூஜை செய்ய வேணும். ஒரு 3 நாள் விரதமோ 5 நாள் விரதமோ 7 நாட்களோ அம்மாவிற்கு பார்த்திங்கன்னா அந்த ஆடிப்பெருக்கு 18ஆம் தேதி முடியுது. அந்த ஆடிப்பெருக்கு நாளிலே தான் அது முடிவடைகிறது. 12 நாள் தான் அம்மாவுக்கு. ஆடி 1 முதல் 12 வரைக்கும் போர்க்காலம்னு சொல்லுவாங்க. அந்த போர்க்காலத்தினிலே நம்ம மாலை அணிவித்து ஒவ்வொரு இல்லத்துலேயுமே சில போர்கள் நடக்குது. இன்னும் நடந்து தான் இருக்குது. எதிர்நீச்சல் போட்டு தான் வாழ்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்நீச்சல் சொல்லுவாங்க இல்லையா, வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்து தான் பார்க்கணும், போர்க்களங்கள் மாறலாம், போர்களும் மாறுமோ. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையே போர்க்களமாக தான் இருக்குது. இந்த வாழ்க்கையே போர்க்களமாக இருக்கிற இந்த வாழ்க்கையை நமக்கு ஒரு மேற்பட்ட ஒரு சக்தி அம்மையப்பனாகவும் சர்வேஸ்வராகவும் அன்னை மகாகாளி, மகாசண்டி, அதரொன்னகாளி, பிரத்திங்கா தேவி நமக்கு நல்ல அருளை புரிய வேண்டும் என்று நான் வேண்டிக்கிறேன். வருகின்ற பக்தர்களுக்கும் வேண்டிக்கிறேன், எல்லா மக்களுக்கும் நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அம்மாவை பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. நம்மளோட போர்க்களங்கள் எதிர்நீச்சல் வாழ்வு, அந்த வாழ்வினிலே நம்ம எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். ஒவ்வொரு மனிதர்களுமே ஜெயிச்சு நம்ம சாதனை புரியணும். வாழ்க்கைங்கன்ற அந்த எதிர்நீச்சலில் வாழ்ந்து போராடி ஜெயிச்சு வாழ்ந்து காமிக்கு தான் நம்ம இருக்க முடியும். இறக்கிறதுக்கு இல்லை. யாரும் எவ்வளோ ஒரு துன்பங்கள் வந்தாலும் சாகுன்னு நினைக்காதீங்க, இறந்து போகணும்னு நினைக்காதீங்க. இந்த வாழ்க்கைங்கிறது மனித பிறவிங்கிறது ஒரு புனிதமான பிறவி. இந்த புனிதமான பிறவி, புண்ணியமான பிறவி இறைவன் கொடுத்த வரம். இந்த உயிர், அந்த உயிர் ஆண்டவனாக பார்த்து கொண்டு போனால் பிரச்சனை இல்லை. நம்மளே ஐயோ நம்ம ஒரு கஷ்டம் இருக்குது செத்தரலாம், நோய் இருக்குது செத்தரலாம் அப்படின்னு சொல்லி சாகின்ற எண்ணம் இல்லாமல் போராடி ஜெயிச்சு நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது காப்பாற்றுன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் அம்மா வேண்டுங்க. பிரத்திங்கா தேவி வழிபாடை வேண்டுங்க. இந்த கலியுகத்தில் பிரத்திங்கா தேவி சர்வேஸ்வரர் அம்மாவுடைய ஆலயத்தில் இங்கே நாங்கள் பிரதிஷ்டை செய்து அனைவருக்கும் நாங்கள் போய் செஞ்சுட்ருக்குறோம். இவர் தான் சர்வேஸ்வரர். அம்மாவுடைய கணவர் சர்வேஸ்வரர் சர்வமூர்த்தி. இவர் பார்த்திங்கன்னா நரசிம்மர் கை தூக்கி வணங்கிட்டுருக்கார். ஈசனை பார்த்து நரசிம்மர் வணங்கிட்டுருக்கார் கை தூக்கி. இவர் தான் நரசிம்மமூர்த்தி. ஹரியும் சிவனும் ஒன்றாக இருக்கிறாங்க இங்கே ஆலயத்தில். அதனால் ஹரியும் சிவனும் ஒன்றா இருக்கிறாங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. இந்த ஆடி 1 நம்முடைய எதிர்நீச்சல் போராட்டம் அதெல்லாம் நீங்கி ஆடி பெருக்கு போல் நமக்கு எல்லாமே நினைத்த காரியங்கள் அன்னை சரஸ்வதி அல்பாளிக்கணும். நமக்கு அன்னை மகாலட்சுமி அல்பாளிக்கணும். அன்னை மகா பிரத்திங்கா தேவி, மங்கள பிரத்திங்கா தேவி 30 தேவியாக இங்கே விட்டுருக்காங்க. இந்த கருவறையில், இந்த கருவறையில் 3 தேவியும் அமர்ந்திருக்காங்க. இந்த 3 தேவியும் எங்கே அமர்ந்திருக்காங்களோ சண்டிம்பாங்க, சண்டி ஹோமம் செய்வாங்க. நமக்கு எப்பயுமே அம்மா 3 பேருமே உட்காந்துக்கிறனால சண்டி மாதிரி தான்.
எல்லாமே அம்மாவுக்கு தெரியும். எல்லா ஒரு சோதனையும் உங்களுடைய சோதனையெல்லாம் நீக்குவா. நம்பிக்கையாக பிரார்த்தனை பண்ணுங்க. முடிஞ்சால் அந்த ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து செல்லவும். ஓம் சக்தி.